ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி வச்சுட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மாதிரி, அதே மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்தலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு ஜென்யூனான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து ரைட் சாய்ஸாக இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்க எஸ்பிஓவில் நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் ரொம்பவே காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு எஸ்பிஓ பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு 3 பேர் வரையும் சாப்பிட்லாம். ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற வைங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஈவினிங் குழந்தைங்க வந்தோன்னா செஞ்சு கொடுக்குறீங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clock போல் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 4 o'clockலாம் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஊறிடுச்சு. இப்போ அரிசி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது போல் அரைச்சதும் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எக்ஸஸாக உள்ள வாட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற விட்டனாலே அந்த தண்ணியிலே நீங்கள் வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ராகி கூழ் கன்சிஸ்டன்சிக்கு இது போல் ரொம்பவே ஸ்மூத்தாக கிடைக்கும். இது போல் ஓவர் நைட் ஊறிச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். எக்ஸஸாக ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும், இல்லைனா உங்களுக்கு கெட்டி பிடிச்சிரும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு நல்லா அது போல் கொதிச்சு கெட்டியாகி வரும். இந்த டைம் வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். ஆல்ரெடி நல்லா ஊறிடுச்சு. ஒரு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோங்க. கூடவே ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் பால் ஆட் பண்ணலன்னா தயிர் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து அப்படியே கூட ஆட் பண்ணலாம். இது வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் பால் ஆட் பண்ணிட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்வீட்டாக செய்கிறோம். நீங்கள் காரமாக சாப்பிடணும் அப்படின்னா இதில் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு தயிர் பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிட்டு சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க வந்தோன்னே நீங்கள் டீக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மற்றும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறையவே என்டர்டைனிங் வீடியோஸ், நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ், நிறைய மணி சேவிங் டிப்ஸ்லாம் இருக்குது. ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.